குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த சூர்யா ஹாஸ்பிட்டலில் எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையே வந்து என்ன டைம் ஆச்சுன்னு கேட்டால் 6:15 சொல்லுவார். என்ன பார்த்தா 6:15 வந்து ராஜா சார் கார் இப்படி கிராஸ் ஆவாங்களா. சரி இப்போ என்ன சார் டைம், இப்போ வந்து அனிமா 6:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். தேவா சார் கார்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஒரு 2 days கழிச்சு சாரை போய் மீட் பண்ணேன் சார். நான் அப்பாயின்மெண்ட் கேட்டுருந்தேன் சார். சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு ஒரு கால் பேசிட்டு ஒரு 5 minutesலேயே அன்றைக்கி நான் கேட்டிருந்தேன். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு கேட்டேன். அப்புறம் 5 மணி ஒரு 5 minutesலேயே கால் பண்ணி சார் நாளைக்கு காலையில் ஒரு 8:15 மணிக்கு உங்களை சார் வர சொன்னார். மார்னிங் ஸ்டுடியோ கிளாஸ் சொன்னார்னு சொன்னாங்க. ஓ நான் ஒன்று நாளைக்கு சண்டே வாட்சு அதுவாச்சுன்னு எதுவுமே கேட்கல சார். ஏன்னா அவர் அங்கே தான் இருப்பார். அண்ட் ஈவன் வந்து நானும் இவனும் கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்போம். ஆக்சுவலாக நல்ல நண்பர்கள் நானும் ஆக்சுவலாக. ஸோ எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவோம் சார். அதனால் வந்து எனக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு. பட் கார்த்திகராஜ் சார்கிட்ட அது மாதிரி பழக முடியாது. ஸோ என் வானிலை ஜென்சி அம்மா அப்படி இருக்கும்போது அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நானும் மேம் பற்றி தான் நினச்சேன். ஏன்னா அந்த சாங் வந்து அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணியிருப்போம் நாங்கள். ஆக்சுவலாக இது நினச்சே பார்க்க முடியாது. சாகுல் அமீர் சாரோட வாய்ஸ் நம்ம இப்போ கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் வந்து அவங்க குடும்பங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தப்புன்னு சொல்ல மாட்டேன். சேம் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு அனுமதி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இப்போ அது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தொகை போகும்போது கம்போசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ண தெரியும் சார். அவங்க வந்து பாடுவாங்களா பாடுவாங்க. பட் எஸ்பிபி சார் அவளுக்குலாம் எஸ்பிபி சார் பாடல் வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு பாடும்பொழுது அந்த ஸ்வீட்னஸ் அந்த கம்போசருக்கு வராது. இப்போ அப்பா பேரை எப்பப்பா காப்பாற்ற போறீங்க, எப்போ வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலானும் போது இல்லை அப்பா பேரை வாங்கணும் நம்மன்னு சொல்லிட்டு நம்மளை ஒருத்தர் வந்து பெரம் வச்சு துரத்துற மாதிரியே இருக்கும் சார். ஆக்சுவலாக அப்பா பேரை காப்பாற்று ஓடிட்டே இரு. இப்போ இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு இப்போ ரகுமான் சார் வந்து லால் சலாமில் வந்து சாகுல் ஹமீத் அவர்களுடைய குரலை வந்து ஏஐ மூலமாக போட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தெலுங்கில் வந்து எஸ்பிபி அவர்களுடைய குரலை வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு முழு பாடலையும் பாட வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டெக்னிக்கில் வந்து பண்ணுறது அவர் குரலை கேட்குறது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு படைப்பாளிக்கு தெரியாமல் அவருடைய குரலை நாம் வந்து பயன்படுத்தணுங்கிற விஷயம் இருக்கிறதுனால சரண் சார் வந்து இதுக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்காரு. இது எப்படி பயன்படுத்துனீங்க, என்கிட்ட அனுமதி கேட்டீங்க, இது மாதிரியான விளக்கம் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயமா அல்லது இது வந்து ஒரு தவறான விஷயமா எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக தவறுன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஆக்சுவலாக ஏன்னா வந்து அவங்க வாய்ஸாக நம்ம மிஸ் பண்ணுறோம். உண்மையாகவே நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த விஷயம்லாம் நம்ம வந்து நினச்சே பார்க்க முடியாது. சாகுல் ஹமீத் சாரோட வாய்ஸ் நம்ம இப்போ கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணா. அதனால் வந்து அவங்க குடும்பங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தப்புன்னு சொல்ல மாட்டேன். சேம் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு அனுமதி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. ஸோ இப்போ அது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தொகை போகும்போது அவங்களுக்கும் அது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். ரகுமான் சார் அதெல்லாம் பண்ணியிருக்காருண்ணா. இப்போ கேள்விப்பட்டு அது எல்லாம் ப்ரெஸ்ஸில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தொகையும் கொடுத்துருக்காருன்னும் போது பம்பா பாக்கியாவோட குரல்லையும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஸோ நல்லா இருக்குண்ணா. நல்லா அதில் ரொம்ப பேர் வீட்டில் இப்போ சில மாதிரியே செய்வாங்க. அதை பார்க்கும்போது லைக் அவங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலாக எஸ்பிபி சாருக்கும் நீங்களும் உங்களோட சந்திப்பு நடந்த விஷயங்கள் அவரு ஆக்சுவலாக என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். நானும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால டேய் படவா என்னடா எப்படா கம்மி பண்ண போற உடம்ப, சீக்கிரம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணுப்பான்லாம் சொல்லுவார். ஆக்சுவலாக ரொம்ப இழப்பு சார். அவர்லாம் இல்லாதது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப, அதாவது சொல்கிறேன்னா ஒரு கம்போசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்ண தெரியும் சார். அவங்க வந்து பாடுவாங்களா பாடுவாங்க. பட் எஸ்பிபி சார் அவளுக்குலாம் எஸ்பிபி சார் பாடல் வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு பாடும்பொழுது அந்த ஸ்வீட்னஸ் அந்த கம்போசருக்கு வராது. ஸோ அது மாதிரி வந்து நம்மளாம் சிம்பிளாக தான் சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார். அவங்க வந்து அவங்க பாடி அவங்க குரலால் அந்த சாங்கை வந்து கம்போசர்ஸ் பேர் வாங்கி கொடுப்பாங்க. என்ன அழகாக கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி விஷயம்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்கிட்ட நல்லா பேசுவார். எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவார். அது மாதிரி என்ன ரொம்ப நல்லா புகழ்வார். என்ன நல்லா கம்போஸ் பண்ணுற எனக்கு ரொம்ப தெலுங்கு பாடல் பாடியிருக்காரு. அப்புறம் வந்து தங்கப்பதக்கத்தின் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு ரீமிக்ஸ் சாங் பாடினார். ஆக்சுவலாக பாடிட்டு அவர் அந்த சாங் ரீமிக்ஸ்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தம்பி இந்த பாடல் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து கச்சேரிலலாம் நான் சின்ன வயசில் பாடியிருக்கேன்.
இப்போ நான் அந்த பாட்டை வந்து பாடுறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு சார். இப்போ அப்பாவுடைய புகழ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அடுத்த கட்ட வெற்றிக்கு நீங்க நகரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுத்துதா? எப்படி இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து வசதியா இருக்கா? கண்டிப்பா இது வரும் சார். லைக் ஏதோ இப்போ கொஞ்சம் அவார்டு கிடைச்சதுனால கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. அது கிடைக்காம இருந்தா கூட கொஞ்சம் மாட்டியிருப்பேன் சார் நானு. இப்ப அப்பா பேரை எப்பப்பா காப்பாத்த போறீங்க, எப்போ வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலான்னும் போது இல்ல இல்ல அப்பா பேரை வாங்கணும் நம்பன்னு சொல்லிட்டு நம்மள ஒருத்தர் வந்து பெரம் வச்சுன்னு துரத்துற மாதிரியே இருக்கும் சார். ஓ! அப்பா பேரை காப்பாத்து ஓடு 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 ஓடிட்டே இரு. அது கண்டிப்பா கிடைச்சிரும் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியாது சார். இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்றதே வந்து 10:00ன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். பட் அவங்கலாம் வந்து வீட்ல இருந்து ஒரு காலையில ஏர்லி மார்னிங் 6:30ல கிளம்பிடுவாங்க சார். அந்த சூர்யா ஹாஸ்பிட்டல்ல எதிர்க்க ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையே வந்து என்ன டைம் ஆச்சுன்னு கேட்டா 6:15ன்னு சொல்லுவாரு. என்ன பார்த்தா 6:15க்கு வந்து ராஜா சார் கார் இப்படி கிராஸ் ஆகும். சரி இப்போ என்ன சார் டைம்? இப்போ வந்து அநேகமா 6:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். தேவா சார் கார் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்க சார் இப்போலாம் அந்த மாதிரி கிராஸ் அப்படியான அது மாதிரி ஆயிடுச்சு சார். அதான் நீங்க சொன்னீங்கல்ல இரவு நேர அது மாதிரி ஆயிடுச்சு சார். பட் சாத்தியம் தான் சார். எல்லாமே சாத்தியம் தான் சார். கண்டிப்பா அந்த அது மாதிரி கரெக்டா நம்மளும் அதுவும் இல்லாம அப்படி பண்ணா ஜெயிச்சிடலாம் சார். கண்டிப்பா ஜெயிக்கலாம் சார் நம்ம. இப்போ சமீபத்துல மறைந்த பவதாரணி உங்களுடைய அந்த நட்பு அவங்கள சந்திச்ச அந்த சம்பவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். பவதாரணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சாங் எனக்கு பாடியிருக்காங்க சார். அவங்கள மீட் பண்றது வரைக்கும் முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்த உடனே மேக்ஸிமம் இன்ஜினியர் சொல்லி வச்சு மேக்ஸிமம் அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் சாங் 1 ஹவர்ல எடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா ராஜா சாரோட டாட்டர் அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப இது பண்ணக்கூடாது, அவங்கள டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நீங்க நான் ராஜா சார் டாட்டர்லாம் மறந்துடுங்க, பொறுமையா என்னை வச்சு வாய்ஸ் எடுங்க. ரொம்ப என்னை பார்த்துல நீங்கள் இது பண்ணாதீங்க, ரொம்ப வந்து நல்லது ரொம்ப இது பண்ணுற அப்படிலாம் இல்லை, பொறுமையாக எடுங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக கூட பாடுறேன், சப்போஸ் தப்பாக இருந்தால் கூட ஏதோ லிரிக் மட்டும் நான் வீட்டில் மறுபடியும் கூட வந்து பாடுறேன்லாம் சொல்லுவாங்க சார். அதாவது சார் அது மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர் எங்கேயுமே நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை சார். அவங்கள மாதிரிலாம் பார்த்ததில்லை சார். பழகிறதுலையும் அந்த மாதிரி ஒரு அன்பா மாதிரிலாம் பார்த்ததில்லை சார். ஸோ அவங்களுக்கு இது மாதிரி நடந்தது வந்து உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. ரொம்ப என்ன சொல்லுதுன்னே தெரியல சார். அதுக்கு ஈடு கட்டவே முடியாது சார். அதுவும் இல்லாமல் அவங்களோட குரல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வாய்ஸ் இந்த அவங்கள மாதிரியே இருக்குன்னு வாங்க, இவங்கள மாதிரி இருக்கு. ஆனால் பவதா மேமோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் மாதிரியே இருக்கா சார். அவங்களுக்கு புதுமையான வாய்ஸ் சார். என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு அது தனி பற்று சார் அவங்க மேலே எனக்கு. அவங்க வாய்ஸ் மேலேயும் சரி, அவங்க பிஹேவிங் மேலேயும் சரி, அவங்க இசை ஆர்வமும் சரி, அவங்க மேலே ஒரு தனி பற்று எனக்கு. எப்போதுமே அவங்கள வந்து ஒரு ஒரு ரொம்ப உயரத்தில் வச்சு தான் பார்ப்பேன் எப்போதுமே நான். அவங்க இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கு. இளையராஜா அவர்களுடைய உறவினர் அப்படிங்கிற வட்டத்திலையும் நீங்கள் வர்றீங்க. ஆமாங்க. அப்புறம் சந்தித்த தருணங்கள் வந்து ஏதாவது பேசியிருக்காங்களா? உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களா? சார் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஒரு 2 days கழிச்சு சாரை போய் மீட் பண்ணேன் சார். நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் சார் கிட்ட கேட்டு சொல்றேன்ட்டு ஒரு கால் பேசிட்டு ஒரு 5 minutesலயே அன்னைக்கு நான் கேட்டிருந்தேன். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு கேட்டேன். அப்புறம் 5 மணி ஒரு 5 minutesலயே கால் பண்ணி சார் நாளைக்கு காலையில் ஒரு 8:15 மணிக்கு உங்களை சார் வர சொன்னார், மார்னிங் ஸ்டுடியோக்கு வர சொன்னார்னு சொன்னாங்க. நான் உடனே நாளைக்கு சண்டே வாச்சு அதுவாச்சுன்னு எதுவுமே கேட்கல சார். ஏன்னா அவர் அங்கே தான் இருப்பார், தான் இருப்பார், ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். கரெக்டாக 8:15 உள்ளே போயிட்டேன் சார். 8:15 போனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்தார். உள்ளே போனேன், ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னப்பா சிரிச்சார். சிரிச்சு அவார்டு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார். சார் என்ன அது மாதிரி எதுக்காகனா சார் நான் ஒரு நான் ஃபியூச்சர் மூவி பண்ணேன், அதுக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு. ஓகே ஓகே என்ன மாதிரி டைப்னா இந்த மாதிரி சொன்னேன் சார். ராகங்கள் வச்சு பண்ணியிருக்கேன் சார். மொத்தம் ஒரு 7 ராகங்கள் வச்சு பண்ணேன் சார். அதுக்காக வாங்கியிருக்கேன் சார். சரி சார், வாங்க ஃபோட்டோ எடுத்துங்க, வாங்க வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார் சார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு ரொம்ப அதெல்லாம் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன் சார். ஏன்னா அதாவது லைக் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் சார். அவர் நினச்சா கூட ஓகே அப்புறமா கூட வர சொன்னாங்க, உடனே வாங்க வர சொல்லுங்க, அந்த ரொம்ப உற்சாகப்படுத்துவார் சார். இன்னும் நம்ம பிளெஸிங் பண்ணும்போது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம பசங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இன்னும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த இது பண்ணுவார் சார். பிளெஸிங்லாம் நல்லா ஷேர் பண்ணுவார். சேம் டைம்
ரொம்ப எங்கே பார்த்தாலுமே அவர் பர்த்டேக்கு போயிடுவேன் நான், ம். பிளெஸிங் வாங்குவேன். அவரோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நான் அட்டென்ட் பண்ணிட்டு சார் ஆக்சுவலாக. இந்த பக்கம் நீங்க அவரோட இப்போ டென்ஷனா அப்படி சார்ட்ட போய் சைலண்டா பார்த்துட்டு வர்றது, அதே மாதிரி இந்த பக்கம் கார்த்திக் ராஜா இவங்களுடைய உற்சாகமான அந்த சந்திப்புகள் எப்போ நடக்கும்? கார்த்திக் ராஜா சார் அடிக்கடி மீட் பண்ணுவான் சார் ஆக்சுவலாக. ம். அவரும் நல்லா பேசுவார் என்கிட்ட ஆக்சுவலாக. ம். அண்ட் ஈவன் வந்து நானும் இவனும் கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்போம் ஆக்சுவலாக. நல்ல ஓஹோ. நல்ல ஒரு நல்ல நண்பர்கள் நானும் அவரும் ஆக்சுவலாக. ம். ஸோ எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவோம் சார் ஆக்சுவலாக. அதனால் வந்து எனக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு. பட் கார்த்திக் ராஜா சார் கிட்ட அது மாதிரி பழக முடியல, ஏன்னா அது மாதிரி அமையல எங்களுக்கு. ம். பட் எங்கே பார்த்தாலும் நல்லா பேசுவார் சார். ம். ம். ரொம்ப எங்கே பார்த்தாலும் இசையை பற்றியே பேசுவோம் சார். அவரோட கம்போஸ் பண்ண விஷயங்கள்லாம் நான் பேசுவேன். ஓ, அந்த அளவுக்கு சாங் கேட்பீங்களேன்னு கேட்பேன். ஆமாம் சார், ரொம்ப உங்களுக்கு ஹிந்தி படமாக இருக்கட்டும், எல்லா படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார், அதில் ஒரு மேஜிக் இல்லாமல் எந்த சாங்கையும் முடிக்க மாட்டீங்க. உங்களோட டச் எப்போதுமே வந்து அப்பா அந்த ஒரு ரசிக்க வைப்பீங்க சார் ஏதாவதுன்னு சொல்லிட்டு. ம். ம். சூப்பர் சார், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் பிரதர்னு வர ஆக்டில். அதான் நம்ம எப்படி பழகுறோமோ அப்படி தான் சார் எதுக்கு அவங்க பழகுவாங்க. சும்மா நம்ம அன்பாக பழகும் போது அவங்களும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இப்போ தமிழ் சினிமா திரைப்பட பாடல்கள்லே ஒரு முக்கியமான பாடல்கள் அப்படிங்கிற பாடகிகள் அப்படிங்கிற விஷயத்துல வரும்பொழுது ஜென்சி அவர்களுடைய குரல் வந்து இது வரைக்கும் ரசிகர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆமா. வாய்ஸ் குரலா இருக்கு. ஆமா. அவங்கள வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து 2000 ஆமா. அந்த 14ன்னு நினைக்கிறேன். Correct, அப்போ சரவெடி அந்த படத்துல வந்து நீங்க அவங்கள பாட வச்சிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு மூமெண்ட்டா இருந்தது. அந்த பாடல் வந்து ரசிகர்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம வாவு ஆமா. தமிழா ரசிகர்களுக்காக ஆமா. நீங்க வந்து அந்த பாடல் என்ன பாடல், ஜின்சி அவர்களை எப்படி பாட வச்சீங்க, இந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு மகேந்திர சன் லெஜெண்ட் டைரக்டர் மகேந்திர சாரோட சன்னு ஜான் இருக்காரு. வந்து நம்மளுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலாக. ம். எங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் அவர், பார்த்தி ம். பாஸ்கர் சாரோட ஃப்ரெண்ட் அவர். ம். அண்ட் அதுவும் இல்லாமல் 2 படம் அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணேன் ஆக்சுவலாக. அடிக்கடி நாங்கள் ஃபோனில் பேசிப்போம் ஆக்சுவலாக. அப்போ வந்து சரவெடி படம் பண்ணும்பொழுது அதில் ஒரு மெலடி சாங் ஒன்று வந்தது, கம்போஸ் பண்ணோம். அப்போ அது பண்ணும்போது நானும் ஒரு சிங்கர் மைண்டில் வச்சுருந்தேன், ஜானும் ஒரு சிங்கர் மைண்டில் வச்சுருந்தாரு. ஜான், எனக்கு ஒன்று தோணுது, ஆனால் அந்த சிங்கரை வந்து நம்ம கொஞ்சம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், எங்கே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தங்க சொல்கிறேன், பட் ஓகேவா உங்களுக்குன்னாரு. தெரியல ஆக்சுவலாக, நீங்கள் அந்த யாருன்னு நான் சொல்லிட்டு, நீங்கள் சொல்லுங்கள் நான் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் தான் சொல்லணும் போது அவர் என் வானிலை ஜென்சி அம்மா அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஜான், நானும் மேம் பற்றி தான் நினச்சேன். ஏன்னா அந்த சாங் வந்து அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் ஆக்சுவலாக. ஒரு லவ் ஒரு இது மாதிரி தான். ஜான், நானும் ஜென்சி மேம் தான் நினச்சேன் எனக்கு. ஏன்னா இந்த டியூனே வந்து கொஞ்சம் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக. எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம், கண்டுபிடிக்கலாம்னா எங்கே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும்போது அது நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம இன்சார்ஜ் அஜு அண்ணா இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு ஜென்சி மேம் வந்து ஒரு பாடல் பாடணுன்னு சொல்லிட்டு ஒன்று அப்படியே பேசி 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 துபாயில் செட்டில் ஆகிட்டாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்தா அவங்க கேரளாவில் தான் இருக்காங்க, ஆலப்புழாவில் தான் இருக்காங்க, கொச்சியில் தான் இருக்காங்க. அப்புறம் உடனே ஒரு 5 டேஸில் நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு லிரிக்கும் கரெக்டாக கபிலன் சார் எழுதிட்டாரு. அப்புறம் மேம்க்கு நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு மேம் வந்தாங்க. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தோன்னே அப்படியே நாங்களாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு அந்த அம்மா பார்க்கும்போது ஏதோ நம்மளோட அத்தை மாதிரியே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப ஒரு உறவினர் மாதிரியே இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஒரு சிங்கர் அந்த மாதிரி இல்லை, அவங்க தோற்றமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம சொந்தக்கார மாதிரியே இருக்காங்க ஆக்சுவலாக. நான் தான் சொன்னேன், எங்கள் அத்தை மாதிரியே இருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டு. அத்தை தான்ப்பா, உங்கள் அப்பாவோட தங்கச்சி இல்லை அக்காவாக தான் இருப்பானான்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. அதாவது அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாடும்போது ஒரு நடுக்கம் ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்க பாடின பாடல் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. ஜென்சி அம்மா பாடின பாடல் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்க பாடின பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டானது எல்லாமே வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு. அவங்க பாடின எனக்கு தெரிஞ்ச நான் அவங்க பாடல் தொகுப்பு வச்சிருக்கேன். 42 பாட்டு பாடியிருக்காங்க. இதில் வந்து 30 பாடல்களுக்கு மேலே பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அவங்களுடையது. மற்ற பாடல் வந்து படம் வெளிவராம அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ எங்கள் இதில் அப்படி தான் இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் கேட்குறதுக்கும் நானும் ஜானும் ஒரு 2 மந்த் முன்னாடி கூட நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ சொன்னேன், ஜான் மேமோட பாட்டு அப்படியே தான் இருக்குது, நம்ம ஏதாவது ஆல்பம் சாங்காக எடுத்துடலாமா, மேமை கூப்பிட்டு இப்போ ஒரு மேக்கிங் சாங் மாதிரி எடுக்கலாமான்னோம். நல்ல ஐடியா நம்ம யூடியூப்பில் ஏதாவது மக்களுக்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். மேபி இன்னும் கொஞ்ச நாள் அந்த சாங் கூட வரும் சார் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அவங்களோட பாட்டில் 2 பாட்டு, இரு பறவைகள் மழை முழு அந்த
ஒரு கார்ட்ஸ் வாசிச்சுட்டு நீங்க ஒரிஜினல் பாட்டு என்ன இப்ப பாடுங்க அதை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இந்த பாட்டு வாசிக்கிறேன் சார். Just listen. வானிலே ஒரே வெண்ணிலா, என் வானிலே ஒரே வெண்ணிலா, காதல் மேகங்கள் கவிதை பாடுங்கள், என் வானிலே ஒரே வெண்ணிலா. அது மாதிரி வரும் சார். ஸோ எந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, எனது எனது உயிரே, அழகு உயிரே, எனது உயிரே, ஸோ லிரிக் ரொம்ப மனப்பாடமா தெரியல. உயிரின் உயிரின்னு மட்டும் சார், எனது எனது உயிரின்னு இருக்கும் சார். எனது உயிரே, எனது உயிரே, தரரரரரா தரரரரரா, எனது உயிரே, உயிரரரரா, தரரரரரா, தரிரிரிரா, தரிரரரரா, தரரரரா, தரிரரரரா, 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 எனது உயிரே, எனது உயிரே, தரரரரரா. சார் இந்த சாங் தான் சார். பட் லிரிக் ரொம்ப கபிலன் சார் சூப்பராக எழுதிருப்பாங்க சார். ஐ மீன் நான் இது நடந்து நீங்கள் சொன்ன 2013 14 நடந்தது. நம்ம கூடிய லான்ச் பண்ணுவோம் சார். நம்ம லான்ச் பண்ணும்போது நம்ம மறுபடியும் ஒரு இது வச்சிடலாம், ஒரு இன்டர்வியூ வச்சிடலாம் சார். ஆக்சுவலாக மேமையை கூப்பிட்டு வச்சு நல்லா பண்ணலாம் சார். ஆனால் ட்ரெயினில் அப்படி உட்காந்துருக்கோம், இவர் உட்காந்துருக்காரு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஃபிகர் அப்படியே வருது எலக்ட்ரிக் ட்ரெயினில். அப்படி நான் பார்க்குறேன், நீங்கள் எழுதினே இருக்கீங்க, நான் உங்களை பார்த்துனே இருக்கேன். நான் ஃபிகர் அப்போ அந்த பொண்ணை பார்த்துனே இருந்தீங்களா, நீங்கள் பேப்பர் கொடுக்குறீங்க, அந்த எலக்ட்ரிசிட்டி பாடி முடிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாம் பாடி முடிச்ச பிறகு அவர் ட்ரெயின்லேயே வாசினா ஒரு ஆர்மேஷன். ஆனால் அந்த பொண்ணு பேர் எலிசபெத். ஓகே, ரொம்ப நேரமாக அவங்க அப்பா மறைச்சு பார்த்து யாருன்னு, நான் தானே சார் பொண்ணோட அப்பாவா நீங்கள்?